இப்போ ரொம்ப சங்கடமான விஷயம் என்ன தெரியுமா? இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டெய்லி 10 மாத்திரையும் 3 நேரமும் இன்சுலின் போட்டுட்ருக்காங்க. இதான் இன்னைக்கு சங்கடமான விஷயம். இன்னைக்கு என்கிட்ட ஒரு பேஷண்ட் சொல்கிறாங்க, அவங்க 35 வருஷமாட்டு, எப்படி 35 வருஷமாட்டு சுகருக்கு மாத்திரையை ஒழுங்காக போட்டாங்களாம். ஒழுங்காக போட்ட பிறகு கூட இப்போ அவங்களுக்கு கிட்னி பாதிப்பு உண்டு பண்ணி கிரியாட்டினின் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. புரிஞ்சதா இல்லையா? நல்லா கேட்டுடுங்க. நான் அதான் அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்கேன் என்னோட வீடியோஸில். இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரி பண்ணணும் அப்படின்னா பெஸ்ட் வே, நீங்கள் மருத்துவத்தில் உள்ள எந்த டெக்ஸ்ட் புக் எடுத்து படித்து பார்த்தாலும் சரி, மருத்துவத்தில் உள்ள எந்த டெக்ஸ்ட் புக் வேணாலும் படித்து பாருங்க. சுகர், அதுக்கு அவங்க சொல்லக்கூடிய முதல் ட்ரீட்மெண்ட் பேலன்ஸ்டு டயட் தான் முதல்ல சொல்கிறாங்க. பேலன்ஸ்டு டயட் இஸ் த பெஸ்ட் ட்ரீட்மெண்ட். ரெண்டாவது உடல் உழைப்பு, மூணாவது நல்ல தூக்கம், நாலாவது தான் என்னது மாத்திரை, அஞ்சாவது தான் என்னது இன்சுலின். ஸோ இந்த பேலன்ஸ் டயட் அவ்வளோ பவர்ஃபுல். இந்த பேலன்ஸ் டயட் நீங்கள் ஃபாலோ பண்ணினா இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரியாகும். பேலன்ஸ் டயட் ஃபாலோ பண்ணலன்னு வைங்களேன், பேலன்ஸ் டயட் ஃபாலோ பண்ணலன்னா வாழ்க்கை முழுவதும் நம்ம வேற வழியே இல்லை. ஒன்று இந்த மாத்திரையை போடணும், இல்லைன்னா இன்சுலின் போடணும். அதுதான் அவ்வளோ. பேலன்ஸ் டயட் பற்றி அடிக்கடி சொல்லிட்டே இருக்கேன். இந்த தம்பி பாரு 70 கிலோ வெயிட் குறைச்சிருக்கேன், 140 70 கிலோ. ப்ரோட்டீன் பவுடர் கொடுக்கல, மாத்திரையும் கொடுக்கல, ஜூஸும் கொடுக்கல, ஊசியும் போடல. இந்த தம்பியை போய் நான் ரோட்டில் போய் ஓடக்குன்னு சொல்லல. நீங்கள் எந்த மெடிக்கல் டெக்ஸ்ட் புக் எடுத்து பார்த்தாலும் சரி, வெயிட்டை குறைக்கிறதுக்கு அவங்க சொல்லக்கூடிய முதல் ட்ரீட்மெண்ட் என்னது? பேலன்ஸ்டு டயட் தான். பேலன்ஸ்டு டயட் தான் அவங்களோட ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட். ரெண்டாவது உடல் உழைப்பு, புரிஞ்சுதா இல்லையா? மூணாவது குட் ஸ்லீப், புரிஞ்சுதா இல்லையா? நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு உண்மையில யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கமெண்ட்ஸில் YES டைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை இந்த மாதிரி மாத்திரை இன்சுலின் போட்டு கஷ்டப்படக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? ஸ்டே டியூன்.